ஸோ இப்போ கிளாஸை கொண்டு மூடலாம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பலூன் வந்து ஹீட் ஆகி வெடிக்காது. ஆனால் உள்ளுக்குள்ள இருக்கிற வாட்டர் வந்து இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கும். இப்படி நீங்கள் காற்று எடுத்தாலுமே காற்று ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறதுக்கு காரணம் அந்த ஹோல்ஸை கரெக்டாக இந்த ஊசி வந்து அடைச்சிட்டு இருக்கிறனால தான். Hello students, welcome to Sathiskumar Education. More than 3 years நம்ம சேனல் ரன் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா மோஸ்ட்லி மேக்ஸ் கண்டென்ட்ஸ் மட்டும் தான் அதிகமா இருந்திருக்கு. பட் இப்போ பாத்தீங்க அப்படினா நம்ம புதுசா ஸ்டுடியோ செட்டப் பண்ணியிருக்கோம். அதனால புது கான்செப்ட்டா சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் எல்லாமே பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். 3 இயர்ஸா நான் சேனல் ரன் பண்ணிட்டு இருந்தாலுமே சப்ஸ்கிரைபர் கவுண்ட் பாத்தீங்கன்னா ரொம்ப கம்மியா தான் இருக்கு. பட் இருந்தாலும் நான் என்னோட நம்பிக்கை கைவிடல, தொடர்ந்து வீடியோஸ் கொடுத்துட்டு தான் இருக்கேன். ஸோ இன்னைக்கு பார்க்கக்கூடிய கான்செப்ட்டும் இனிமேல் வரக்கூடிய கான்செப்ட்டும் கொஞ்சம் டிஃப்ரெண்டாக தான் இருக்கும். இப்போதான் நீங்கள் ஃபர்ஸ்ட் வீடியோ பார்க்குற மாதிரி இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிக்க, மறக்காம உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் ஷேர் பண்ணிக்கங்க. இப்போ நம்ம பார்க்க போகிற எக்ஸ்பெரிமெண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா இக்னிஷன் டெம்பரேச்சருக்கான எக்ஸ்பெரிமெண்ட் தான். ஸோ ஒரு 2 பலூன் எடுத்துட்டோம். ஒரு பலூனில் பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ள வந்து தண்ணி ஃபுல்லாக ஃபில் பண்ணி வச்சிருக்கேன். ஒரு வந்து எம்டி பலூன் தான். ஓகேங்களா? இதுக்கு தேவையான அப்பாரட்டஸ் பார்த்தீங்கன்னா 2 பலூன் எடுத்துங்க, கொஞ்சம் வாட்டர், ஒரு கேண்டில். அது இல்லாமல் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை சில்ட்ரன்ஸ் நீங்கள் வீட்டில் தனியாக யாரும் செஞ்சு பார்க்க வேணாம், பெரியவங்களோட சப்போர்ட் இருந்தால் மட்டும் செஞ்சு பாருங்கள். ஓகே, இப்போ நம்ம எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துடலாம். ஒரு நார்மலான பலூன் எடுத்துகிட்டு நீங்கள் ஃபுல்லாக ஏர் ஃபில் பண்ணி கட்டிட்டீங்க. இப்போ வந்து நெருப்பு பக்கத்தில் கொண்டு போகும்போது என்ன ஆகும் அப்படின்னா ஆட்டோமேட்டிக்காக பலூன் வந்து வெடிச்சிடும். இன்னொரு பலூனில் பார்த்தீங்கன்னா நான் தண்ணி கொஞ்சம் ஃபில் பண்ணி வச்சுருக்கிறேன். ஸோ தண்ணி ஃபில் பண்ணிட்டு இந்த பலூனை வந்து நான் நெருப்பில் வைக்கும்போது என்ன ஆகுன்னு பார்த்தீங்கன்னா பலூன் வந்து உங்களுக்கு வெடிக்காது. ஏன் வெடிக்காது அப்படின்னா ஃபஸ்ட்டு இக்னிஷன் டெம்பரேச்சர் இருக்கிறதுனால இந்த உள்ளுக்குள்ள வாட்டர் தான் ஃபஸ்ட்டு ஹீட் ஆகுமே தவிர வெளியில் இருக்கக்கூடிய அந்த பலூன் வந்து ஹீட் ஆகி வெடிக்காது. ஆனால் உள்ளுக்குள்ள வாட்டர் வந்து இப்போ ஹீட் ஆகிட்டு இருக்கும். ஸோ நம்ம பலூனை பிரிச்சுட்டு அந்த வாட்டர் மட்டும் எடுத்தோம்னா வாட்டர் ரொம்ப சூடாக இருக்கும். பலூன் பார்த்தீங்கன்னா எவ்வளோ நேரமாக நெருப்புலேயே இருந்தாலும் பலூன் வெடிக்காது. அது கறி மட்டும்தான் ஆகுமே தவிர வெடிக்காது. ஏன்னா உள்ளுக்குள்ள வாட்டர் வந்து ஹீட் ஆகிட்டு இருக்குது. ஸோ இந்த ஆக்டிவிட்டி வந்து பார்த்தீங்கன்னா இக்னிஷன் டெம்பரேச்சர் அப்படிங்கிற அந்த கான்செப்டை எக்ஸ்பிளைன் பண்ணுறதுக்காக ஆக்டிவிட்டி. இந்த வாட்டர் லெவல் எது வரைக்கும் இருக்கோ அது வரைக்கும் நீங்கள் நெருப்பு காமிக்கலாம் தாராளமாக. ஸோ கண்டிப்பாக பலூன் வெடிக்காது. வாட்டர் லெவலுக்கு மேலே நீங்கள் நெருப்பு பட்டுச்சுனா தான் கண்டிப்பாக பலூன் வெடிக்கும். ஸோ பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் எந்த அளவுக்கு அந்த இடத்துல கரியாக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு. ஓகே ஸ்டூடெண்ட்ஸ், ஸோ இந்த ஆக்டிவிட்டி ரொம்ப சிம்பிளானது தான். இக்னிஷன் டெம்பரேச்சருங்கிற கான்செப்ட் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஃபஸ்ட் எக்ஸ்பெரிமெண்ட் இக்னிஷன் டெம்பரேச்சருக்கு பார்த்துருப்பீங்க. அடுத்தது செகண்ட் எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஸோ ஃபஸ்ட்டு ஒரு சின்ன கேண்டில் எடுத்துக்கங்க. ஸோ கேண்டில் பற்ற வச்சாச்சு. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா நம்ம கொஞ்சம் வாட்டர் ஃபில் பண்ணிக்கலாம். ஸோ இந்த வாட்டர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக தெரியணுங்கிறதுக்காக நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா கொஞ்சோண்டு இங்க் ஆட் பண்ணிக்கிறேன், ரெட் கலர் இங்க்கு. ஸோ இப்போ வாட்டர் கொஞ்சம் கலர்ஃபுல்லாக இருக்கும். ஸோ இந்த வந்து வாட்டர் வந்து நம்ம என்ன பண்ணலாம்னா இந்த பிளேட்டில் ஃபுல்லாக ஊற்றிக்கலாம். ஸோ இப்போ கிளாஸை கொண்டு மூடலாம். என்ன நடக்குதுன்னு மட்டும் பாருங்கள். பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரிஞ்சிருக்கும் வாட்டர் லெவல் கிளாஸ்லேருந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். ஸோ என்ன காரணம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா உள்ளுக்குள்ளார இந்த கிளாஸ்குள்ளார சுத்தமாக ஆக்சிஜனே இல்லை. எல்லா ஏருமே ஒரு ஏரில் வந்து எல்லாமே கலந்துருக்கும் மிக்சராக. அப்போ உள்ளே வந்து ஆக்சிஜன் இருந்தால் மட்டும்தான் நெருப்பு எரியும். அதனால் இப்போ ஆக்சிஜன் இல்லை, அதனால் நெருப்பு அமைஞ்சிருச்சு. ஆனால் வெளியில் நம்ம சர்ஃபேஸில் இருக்கக்கூடிய ஏரில் பார்த்திங்கன்னா ஆக்சிஜன் இருக்குது. ஸோ அந்த ஆக்சிஜன் என்ன ஆகுதுன்னா ப்ரெஷர் காரணமாக இந்த அழுத்தம் வந்து என்ன ஆகுதுன்னா சமநிலைப்படுத்துறதுக்காக உள்ளே வந்து ஆக்சிஜன் இல்லை, வெளியே ஆக்சிஜன் இருக்கனால அந்த ப்ரெஷர் வந்து இந்த கண்ணாடியோட எட்ஜஸில் வந்து ப்ரெஷர் கொடுக்கும்போது கண்ணாடியோட எட்ஜஸில் என்ன இருக்குது பார்த்தீங்கன்னா இந்த வாட்டர் தான் இருக்குது. ஸோ அந்த வாட்டர் ஆட்டோமேட்டிக்காக ஆக்சிஜன் இல்லாத அந்த கிளாஸ்க்கு உள்ளுக்குள்ளார இன்க்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ வாட்டர் லெவல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும் ஃபஸ்ட்லேருந்து முன்னதை விட இப்போ வாட்டர் லெவல் கொஞ்சம் இன்க்ரீஸாக இருக்குது. ஸோ இந்த கான்செப்ட் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் அப்படின்னா நம்ம ப்ரெஷர் அதாவது அழுத்தம் அப்படிங்கிற அந்த கான்செப்டை சொல்கிறதுக்காக இந்த ஆக்டிவிட்டியை யூஸ் பண்ணலாம். ஏர் ப்ரெஷருக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்போம். அடுத்ததாக வந்து டென்சிட்டிக்கான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட் பார்க்கலாம். ஸோ இதுக்கு தேவையானது பார்த்தீங்கன்னா ஒரு பலூனும் ஒரு நீடில் மட்டும் இருந்தால் போதுமானது. உங்களுக்கு நீடில் இல்லைன்னா ஒரு சீமாத்து குச்சி இருந்தால் கூட ஓகே, அதை வச்சு கூட நீங்கள் தாராளமாக பண்ணலாம். ஸோ ஃபஸ்ட் என்ன பண்ணுங்கள், இந்த பலூனை நல்லா ஊதிக்கிங்க. ஓகே, ஸோ இப்போ நான் பலூனை வந்து ஊதிட்டேன். ஸோ பலூன் ஊதிட்டு ஒரு எட்ஜஸ் வந்து நான் டைப் பண்ணிடுறேன். ஸோ நல்லா பலூன் கட்டிட்டேன். இப்போ வந்து காற்று எங்கேயும் வெளியில் போகாது. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த 2 எட்ஜஸ்லையுமே டார்க் கலர்ஸாக தெரியும்.
ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா உங்களுக்கு டென்சிட்டி, அதாவது இந்த பலூனுடைய அடர்த்தி வந்து கொஞ்சம் அதிகமாக இருக்கும். இந்த பிளாஸ்டிக்கோட அடர்த்தி அதிகமாக இருக்கும். அதே மாதிரி தான் இந்த இடத்துலையும் அடர்த்தி அதிகமாக இருக்கும். ஸோ இப்போ இந்த இடத்துல வச்சு நம்ம ஒரு ஷார்ப்பான எட்ஜ், கண்டிப்பாக ஊசி எல்லாத்தையுமே குத்தும். ஸோ இந்த ஷார்ப்பான எட்ஜை வச்சு இந்த இடத்துல குத்தும்போது மற்ற இடமா இருந்தால் பலூன் டக்குன்னு வெடிச்சிடும். இப்போ இந்த இடத்துல வச்சு குத்தும்போது என்னன்னு பார்க்கலாம் பாருங்கள். ஸோ ஊசி உங்களுக்கு உள்ளே போகிற தெரியுதா? ஊசி ஓட்டை போட்டு உள்ளே போயிடுச்சு. பட் பலூன் வெடிக்கலை. ஏன் அப்படின்னா இந்த இடத்துல வந்து நமக்கு டென்சிட்டி அதிகமாக இருக்குது. ஸோ இப்படி நீங்கள் காற்று எடுத்தாலுமே காற்று ரிலீஸ் ஆகாமல் இருக்கிறது காரணம் அந்த ஹோல்ஸை கரெக்டாக இந்த ஊசி வந்து அடைச்சிட்டு இருக்கிறனால தான். ஸோ நீங்கள் இப்படி குத்திட்டே வந்து கூட பெரிய ஊசியாக இருந்தது இல்லை பெரிய குச்சியாக இருக்குது அப்படின்னா நீங்கள் இந்த சைடாக வந்து பார்த்தீங்களா, ஊசி நமக்கு இந்த பக்கமாக வந்துருச்சு. ஸோ உள்ளுக்குள்ளார ஊசி இருக்குது. ஊசி வந்து ஆப்போசிட் சைடு வழியாக வெளியில் வந்துருச்சு. ஸோ ரெண்டு பக்கமே டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதா காரணம். பலூனோட இந்த எஜ்லேயும் அந்த எஜ்லேயும் டென்சிட்டி அதிகமாக இருக்கிறதா காரணம். ஸோ இதை வந்து நீங்கள் நிறைய இடத்துல பார்த்துருப்பீங்க. எங்கே பார்த்துருப்பீங்க அப்படின்னா கோயில் நோம்பிலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பலூன் கட்டி தந்துருப்பாங்க. ஸோ உள்ளுக்குள்ளே வந்து அது வந்து இந்த மாதிரி உள்ளுக்குள்ளே சென்டர் பாயிண்ட்டை வச்சு இழுத்து கட்டியிருப்பாங்க. ஸோ அதான் பலூன் கொஞ்சம் டிசைனாக கட்டியிருப்பாங்க. பலூன் வந்தது அந்த கான்செப்ட் வந்து இந்த டென்சிட்டி வச்சு தான் வருது. ஓகே ஃப்ரெண்ட்ஸ். ஸோ இப்போ எடுத்துட்டோன்னா கூட நமக்கு வந்து ஏர் தான் ரிலீஸ் ஆகாமல் தவிர பலூன் வந்து வெடிக்கவே வெடிக்காது. ஸோ இந்த இடத்துல வந்து லைட்டாக ஏர் ரிலீஸ் ஆகிட்டு இருக்கும். பலூன் வந்து எப்பவுமே டப்புன்னு வெடிக்காது. டப்புன்னு வெடிக்கணும் அப்படின்னா நீங்கள் இப்படி குத்துனீங்கன்னா டப்புன்னு வெடிச்சிடும். இந்த ஷார்ட் டைமில் இந்த எக்ஸ்பெரிமெண்ட் பார்த்துருப்பீங்க. கண்டிப்பாக உங்களுக்கு புரிஞ்சிருக்கும். ஸோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூடயும் இந்த எக்ஸ்பெரிமெண்ட்டை ஷேர் பண்ணிக்கிங்க. அண்ட் நெக்ஸ்ட் இது மாதிரி சயின்ஸ் எக்ஸ்பெரிமெண்ட் உங்களுக்கு ஏதாவது தேவை அப்படின்னா நீங்கள் அதை கமெண்ட் பண்ணுங்கள். அதையும் நம்ம அடுத்த வீடியோஸில் வந்து ஒவ்வொன்றா செஞ்சு காமிக்கலாம். நான் ஃபஸ்ட்டு சொன்ன மாதிரி தான். இன்னும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு அந்த பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிங்க. அண்ட் நெக்ஸ்ட் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கூட நம்ம சேனலை ஷேர் பண்ணிக்கங்க, சப்போர்ட் பண்ணுங்கள். டாட்டா, பை பாய்.